வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ஷோபா குட் லைஃப். இன்றைக்கி ஒரு நல்ல பௌர்ணமி பூர்ணிமா டேக்காக ஒரு நல்ல பிரைட் ரேடியன்ஸ் ஃபேஸுக்கு எப்படி குயிக்காக வித் 4 இன்க்ரீடியன்ஸ் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதை தடவிக்கும் போது ஒரு மூன் லைக் க்ளோ ஃபேஸில் கிடைக்கும். அந்த மூன் லைக் க்ளோ எப்படி கிடைக்கணுங்கிறதுக்கு நேச்சுரலாக என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இதேமாரி நம்ம நாட்டு குக்கும்பர், இது நம்ம தேசி குக்கும்பர்னு பேர். இதை குக்கும்பர் எடுத்திருக்கேன். இது நல்லா பீல் பண்ணி இதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிப்போம். ஒரு ஹாஃப் குக்கும்பர் கூட போகிறோம். 1% ஹாஃப் குக்கும்பரே போகிறோம். இதை பீல் பண்ணிட்டு இதுமாரி இதோட ஸ்கின் எல்லாம் எடுத்துடலாம். இந்த குக்கும்பரை நல்லா பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் குக்கும்பரை இன்டர்னலாக சாப்பிட்டுக்கலாம். இன்டர்னலாக சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லா கூலிங்காகவும் நல்ல ஹைட்ரேட்டடாக வாட்டர் சத்தெல்லாம் உடம்புக்கு நிறையா கிடைக்கும். வாட்டர் ஹைட்ரேஷன் நிறையா உடம்புல இருக்கும்போது அதுவே ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல சப்புல் அண்ட் க்ளோயிங் லுக் கிடைக்கும். அதனால் எப்போ இந்த ரெமெடி பௌர்ணமி பிரைட்னஸ் ரெமெடி செஞ்சாலும் ஒரு ஹாஃப் குக்கும்பர் இன்டேக்காக சாப்பிட்டுட்டு ஹாஃப் குக்கும்பரை இதேமாரி ரெமெடி செஞ்சால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதேமாரி ஒரு கிரேட்டர் வச்சு இந்த குக்கும்பரை இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாஃப் குக்கும்பரை பாருங்கள், நல்லா கிரேட் பண்ணியாச்சு. இது நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. இந்த இவ்வளோ ஜூஸியாக இருக்கிற குக்கும்பர் தான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்தால் அதுமாதிரி நல்லா ஜூஸியாக எடுக்கும். இந்த பர்டிகுலர் ஃபேஸ்க்கு போடுற பிரைட்னஸ் ரெமெடி ஏன் நான் பௌர்ணமிக்கு போட சொல்கிறேன்னா, பௌர்ணமி இன்றைக்கி போடும்போது இப்போ நாளைக்கு வர பௌர்ணமி இன்றைக்கி உள்ள பௌர்ணமி மகம், அதாவது மாசி மகம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த மாசி மகத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு ரேடியன்ஸ் க்ளோயிங் கொடுக்குற பேக் போட்டால் மகத்தின் பௌர்ணமி முகத்தின் ஜொலிப்பு கொடுக்கும். அதனால டெஃபினட்டாக அதை பௌர்ணமிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பௌர்ணமி இஸ் ஜென்ரலி ஒரு ஹாப்பி டேயாக இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஒரு காம் அண்டு மனசளவில் ரொம்ப காமாகவும் ஒரு ஹாப்பி ஃபீலிங், குட் ஃபீலிங், ஒரு குட் வைப்ஸ் உள்ள டேயாக இருக்கும். அந்த மாதிரி டேயில் இந்த மாதிரி நேச்சுரல் க்ளோ கொடுக்குற பேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக மகத்தின் பௌர்ணமி முகத்தின் ஜொலிப்பு கன்ஃபார்மாக கிடைக்கும். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ஜூஸ் எடுத்துடலாம். அதுக்கு இதேமாரி ஒரு டீ வடிகட்டி, டீ ஃபில்டர் எடுத்து ஒரு கப்பில் வச்சு ஜூஸ் எடுத்துடலாம். இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே ஜூஸ் கொட்டுது பாருங்கள். இதில் போட்டு இந்த மாதிரி இதை நிறையா ஜூஸ் எடுத்த பிறகு இப்போ இதை நல்லா ஸ்பீஸ் பண்ணி இதோட ஜூஸ் எடுத்துருக்கேன். ஜூஸ் எடுத்த பிறகும் இது நல்லா இன்னும் மாய்ஸ்சராக இருக்குது. அதனால இதை டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம், அதை எரிய வேண்டாம். இதை நீங்கள் ரைத்தா மாரி ஒரு தயிரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாட் மசாலா, உப்பு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு தோசை மேலே அப்படி மேலே கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். இதை இன்டேக்காக சாப்பிடும் போது நம்ம மைண்ட் அண்ட் பாடியும் கூலாக இருக்கும். இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக செய்யும்போது நம்ம ஃபேஸும் பொழிவு ஃபேஸ்லேயும் கிடைக்கும். ஃபேஸ்லேயும் நல்லா ஒரு பிரைட் பிங்கிஷ் ஒரு ரேடியண்ட் க்ளோ கிடைக்கும். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம ரெடி பண்ணின இந்த ஜூஸ், குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ், இதை ஃபேஸுக்கு மட்டும் போடுறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஸ் இனஃப். பாடிக்கும் இதை போட போகிறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் சில பேருக்கு ரெட்டாகவே இருக்கும், ஒரு மாதிரி ரெட்டாகவும் ஹாட்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இதை யூஸ் பண்ணும்போது நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த பௌர்ணமி டேயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கூலிங்காக இருக்கும். இந்த ரெட்டிஷாக இருக்கிற இதெல்லாம் போய் நல்ல ஒரு சப்பல் லுக் பண்ணும். நெக்ஸ்ட் இதான் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ். 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு வேணுங்கிறது 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு, ஃப்ரெஷ் ஹோம்மேடு கர்டு, வீட்டில் செஞ்ச தயிர். நல்லா திக்காக இருக்கணும். ஏன்னா மோர் மாதிரி இருந்தால் ரொம்ப ட்ரிப் ஆகும். இதை ஒரு 1.5 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்து இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டும், இது வாட்டராக இருக்குது, இது நல்லா கர்டாக இருக்கிறதுனால நல்லா அதுமாரி மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். கர்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்னில் உள்ள ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்கு, அந்த ட்ரை டல்
ரஃப்னஸ்லாம் எடுத்து டல் ஃபேஸை ஒரு நல்ல பிரைட் ஃபேஸாக ஆக்கிடும் இமீடியட்டாக. அதுக்கு கர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டேன், அவுட்டிங் சன்னில் நிறைய அவுட்டிங் போகிறவங்களுக்குலாம் டேன் ஆகிடும். இந்த மாதிரி கர்ட் அண்ட் இந்த குக்கும்பர் இருக்கும்போது இந்த டேன்லாம் டீடேன் ஆகி ஃபேஸோட டோன் வந்து நல்லா அவங்களுக்கு என்ன டோன் இருக்கோ அவங்களுக்கு அந்த டோன் நல்லா பிரைட்டாக தெரியும். அதாவது இது கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். என்ன டோனில் நம்ம இருக்குமோ அதோட இதை யூஸ் பண்ண as when you are using it, இதோட கம்ப்ளெக்ஷன் நம்ம ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்லா சாஃப்ட் ஸ்மூத் லுக் கிடைக்கும். இப்போ இது நல்லா வாட்டரியாக இருக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேர்ட் இன்க்ரீடியன்ஸ் அது இது வந்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து என்னோட அதர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ளீச் மாதிரி இது ஆக்ட் பண்ணும். அதே டயத்தில் ஸ்கின்னில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், டர்ட்டு இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கும் இந்த லெமன் நல்லா வேலை செய்யும். ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கும் இந்த 3 மிக்சரும் சேர்ந்து எக்ஸஸ் ஆயில் இருக்கிறதுனால பிம்பிள், பிரேக் அவுட், பஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் இந்த எக்ஸ்ட்ராவாக ஆயில் ப்ரொடக்ஷனை இது குறைச்சி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ரேடியன்ஸ், ஒரு மூன் லைக் க்ளோ கிடைக்கும். ஒரு மூணில் எப்படி ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் இருக்கோ அந்த க்ளோயிங் எஃபெக்ட் இது கிடைக்கும். ஸோ இதை நல்லா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வாட்டரி டெக்ஸ்சராக இருக்குது. இந்த வாட்டரி டெக்ஸ்சரை ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அவ்வளோ கோல்ட் ஆகாது. அதனால் இதுக்கு ஃபைனல் 4th இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ 4th இன்க்ரீடியன்ஸ் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, திஸ் இஸ் முல்தானி மெட்டி வந்து ரொம்ப நல்ல கிளென்சர் ஃபார் த ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. ஸ்கின்க்கு ஆஸ் இட் இஸ் இது ரொம்ப கூலிங் வேறு. அது இடத்துல நல்லா கிளென்ஸ் பண்ணுவோம். இந்த கிளியர் ஸ்கின் வேணும்னு ஆசைப்படுற அத்தனை பேரும் இந்த முல்தானி மெட்டியை உங்களோட டெய்லி ரூட்டீனில் டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணணும். நல்ல ஒரு கிளியர் அண்ட் பிரைட் ஸ்கின் கொடுக்கும், கூலிங்காகவும் கொடுக்கும். இதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மீடியம் திக்னஸ் அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஸ்மூத் மிக்ஸ்சர் ஆக்கிக்கணும். இதில் லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத் மிக்ஸ்சர் ஆக்கின பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு இது ரெடி ஆகும். இதுமாரி ஸ்பூனால் எடுத்தால் இட் ஷுட் ஃபால் ஆஃப். இந்த மாதிரி போரிங்காக இருக்கக்கூடாது, ஆனால் ஃபால் ஆகணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் எடுத்து இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். வெட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 an hour ஃபேஸில் வைக்கும் போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். ரொம்ப டைட்டாக அதை மிக்சர் செய்யாமல் இந்த மாதிரி ஃபாலிங் ஆஃப் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். இது நல்ல ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்குது. இப்போ ஐ கேன் சி தட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் கும்பர், கர்ட், இதோட ஃப்ரேக்ரன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி முல்தானி மெட்டியோட நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கு. இதை வந்து ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு ப்ரஷ் இல்லைட்டா அதுமாரி ஃபிங்கர்ஸால் கூட இதை தடவலாம். இது நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. இதோட டெக்ஸ்சரே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாகவும் இருக்குது, எவ்வளோ ஷைனிங் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சப்போஸ் இஃப் யூ ஹவ் கான் அவுட், வெளியிலலாம் போய்ட்டு வந்திருந்தோன்னா அதில் உள்ள டர்ட், அந்த பொல்யூஷனோட இதெல்லாம் இருக்கும். அது நல்லா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஃபிங்கர் டிப்ஸால் எடுத்து ஜஸ்ட் அப்ளை. மாரி ஸ்மூத் லேயர் இதுமாரி கொடுத்தா அது அப்படியே ஹோல்டாக இருக்கும், கீழே ட்ரிப் ஆகாது. அதேமாரி இப்போ நான் தடவும் போதே என் கைக்கு ரொம்ப கூலிங் எஃபெக்ட் கொடுக்குறது. பிகாஸ் ஆஃப் ஆல் தி கூலிங் இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் கொடுக்குறது. இதை மாதிரி ஒரு நல்ல கோட் ஃபேஸ், நெக், எவ்ரிவேர் எங்கெங்கே போடணும்னு ஆசைப்படுறீங்களோ ஃபுல் பாடியும் கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்ட் மியூசிக் அதேமாரி ஏதாவது கேட்டு இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் செய்யலாம். ஆஃப்டர் 30 minutes கொஞ்சம் வாட்டர் எடுத்து இது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். 30 minutes கழிச்சு இதில் ஒரு ட்ரைனஸ் தெரியும். அதனால் இது ஆஸ் இட் இஸ் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோன்னா ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் டேக் சம் வாட்டரால் இதை நல்லா வெட் பண்ணிக்கணும். 30 minutes கழிச்சு ஒரு சர்க்குலர் மசாஜ், ஒரு ஜென்டில் சர்க்குலர் மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் plain வாட்டரால் வாஷ் பண்ணால் இட் வில் பி ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் வெரி 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 காம் அண்ட் சூதிங் ஃபேஸ் கிடைக்கும். ஒரு சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும் இந்த இதால். அதுமாரி நேச்சுரல் பிரைட்னஸும் கிடைக்கும். விதின் 1 day
உங்களுக்கு நேச்சுரல் பிரைட்னஸ் இந்த சன்லைட்டில் போனால் அதுக்கு வர அந்த ஹீட் பர்ன்ஸ், அந்த ரெட்னஸ் இதெல்லாம் போய் நல்ல ஒரு கூலிங் அண்ட் ரேடியன்ஸ், டேன் ஆகும். எவ்வளோ டேனாக இருந்தாலும் ஃபஸ்ட் அப்ளிகேஷன்லேயே டேன் குறைஞ்சி கம்ப்ளெக்ஷனை பெட்டராகிட்டே வரும். ஸோ டூ ட்ரை திஸ். இந்த மாசி மகம் பௌர்ணமிக்கு இதை டெஃபினட்டாக தடவி பார்த்து முகத்தின் ஜொலிப்பு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுங்கள். ஸோ பி ஹாப்பி அண்ட் ஸ்ப்ரெட் தி ஹாப்பினஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.